அரசியல் விமர்சகர் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஆளுநர் அரசின் உரைகளை எல்லா ஆளுநர்களுமே படித்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த முறை ஆளுநர் RN ரவி அவர்கள் தலைவர்களுடைய பேரை கூட படிக்கலை. திராவிட மாடல்ன்றது, அமைதி பூங்கான்றது, மை கவர்மெண்ட், திஸ் கவர்மெண்ட் அப்படின்னு அவர் பேசிய அந்த குறிப்புகள் எல்லாமே சர்ச்சையானது. இப்போ இந்த முறை இது தொடர்பான வழக்குகள்லாம் கூட நீதிமன்றத்தில் இருந்தது. ஆளுநர் எதுக்குமே இணக்கமாக இருக்க மாட்டாருங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் சமரசம், சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் ஆளுநரும் முதலமைச்சரும் நடத்தினாங்க. இந்த முறை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவை இல்ல, இப்போ தேர்தல் நெருங்கி வருது, அதனால அது எப்படி வேணா இருக்கலாம். காரணம் என்னன்னாக்க, இப்போ இண்டி கூட்டணி அப்படின்னு சொல்ற INDA கூட்டணி, அவங்க கூட்டணியில இருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியான திமுக, அவங்க இந்த வாட்டியும் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா ஆளுநருடைய எதிர்ப்பதான் காமிச்சு முக்கியமா ஒரு வாக்கு அறுவடை செய்யணும். அது கடந்த முறை பண்ணதுக்கு எந்த மாதிரியான தாக்கம் இருந்ததுங்கிறத அவங்க கணக்குல வச்சு இந்த வாட்டி எப்படி பண்ணுவாங்கிறத பார்க்கணும். கடந்த முறை பார்த்தோம் ஆளுநர் எப்படி அவமதிக்கப்பட்டார் என்று. முதல் விஷயம் சொல்லணும்னா, ஆளுநர் அரசு கொடுக்கும் உரையை படிப்பது என்பது மரபு. அதுல ஆளுநர் சொல்லக்கூடிய திருத்தங்களோ இதுவோ சொன்னா ஒரு டிராஃப்ட் கொடுக்குறாங்கன்னாக்கா அதை திருத்தி தர வேண்டியது அதே மாதிரி அரசுடைய கடமை. அப்படி இல்லாமல் முன்னுக்கு பின் முன்னாங்க, இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட தலைவரை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னா படிக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அது கூட ஒரு ஒட்டு போட்டு அதுல ஒரு ஒவ்வாத கருத்துடைய விஷயங்களை இவங்க போட்டு பண்ணினாங்க. அதை ஆளுநர் படிப்பதற்கு தவிர்த்திருக்கிறார்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க சொல்லும்போது சொன்னீங்க, ஆளுநர் இது தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார். இல்ல, விஷயம் கான்ஸ்டிடியூஷன் சொல்லி இருக்கிற ஆளுநரை அரசு அவமதித்திருக்கிறது, மாநில அரசு. அதை தொடர்ந்து வெளியேறிய ஆளுநரை எப்படி எல்லாம் வசைப்பாடினார்கள் அவையிலன்னு பார்த்தோம். அதுவும் குறிப்பா ஒரு மினிஸ்டர் எப்படி கையை நீட்டி எப்படி பேசினார்ங்கிறதையும் பார்த்தோம், மரியாதை குறைவாக. அதை தொடர்ந்து ஆனால் அதே ஆளுநர் இதுல காரிடார்ல நடக்கும் போது தேசிய கீதம் இசைக்கப்பட்ட போது அதற்கான முழு மரியாதையையும் கொடுத்த பின்னரே வெளியேறினார்ங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சோ அதனால அவருக்கான கடமையை சரியாக செய்திருக்கிறார். எங்களுக்கு மாநில அரசுக்கான உரிமையை பறிக்காதீர்கள்னு நீங்க ஒரு பக்கம் சொல்லும் போது, ஆளுநருக்கான உரிமையில் தலையிடுவதற்கு மாநில அரசுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. கடைசியா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, இப்போ ஆளுநரை வைத்துதான், ஏன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வுல இருந்து ஆரம்பிச்சு பொங்கலுக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கிறது வரைக்கும் மாநில அரசு அவங்க எதிர்கட்சியாக, இந்த முறை இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சியா இருந்தப்போ 4000 இல்ல 5000 கொடுங்கன்னு சொன்னாங்க. இந்த வாட்டி எவ்வளவு கொடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்படி ஒவ்வொரு விதமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காக இவர்கள் செய்யக்கூடியத ஒரு திசை திருப்பு நாடகத்திற்கு முக்கியமாக பயன்படக்கூடிய ஒரு கருவியாக ஆளுநர் இருக்கிறார். அதனாலதான் ஆளுநர் ஏதாவது இவங்களுக்கு ஒரு திசை திருப்பு, ஆளுநர் அச்சுன்னு தும்மினா போதும், இவர்கள் மற்ற விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழகம் நல்லது இல்ல, ஆளுநர் இல்ல, ஆளுநர் அரசின் அறிக்கையில, அரசு கொடுத்திருந்த அறிக்கையில பல விஷயங்களை படிக்கல. அதை தாண்டி அவர் தவிர்த்த ஒவ்வொன்றுமே கொள்கை சார்ந்தது, சித்தாந்தம் சார்ந்தது. சமூக நீதியா இருக்கட்டும், சுயமரியாதையா இருக்கட்டும், அமைதி பூங்கான்றதோ, இது எல்லாமே அரசனுடைய கொள்கை சார்ந்த முடிவோ அல்லது சித்தாந்தம் சார்ந்ததோ. ஆளுநர் தன்னுடைய சித்தாந்தத்தை இங்க புகுத்த நினைக்கிறாரா அப்படின்ற கேள்வி வருது. இல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க அமைதி பூங்கா அப்படின்னு சொல்றீங்க, சரிங்க, அமைதி பூங்கா ரைட்டு. ஆனா பிரச்சனைகள் வரிசையாக நடந்து கொண்டிருந்ததை பார்த்தோம். லேட்டஸ்ட் ஒரு உதாரணம் சொல்றேன், கபாலீஸ்வரர் கோவில். எங்கே கோவில்கள்ல யாரான விஷமிகள் எதையான ஒரு விஷயத்தை செய்தால் அவருக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. அதேதான் ஆளுநர் பில்டிங்க்கு வாசல்ல பெட்ரோல் ஊத்துறதை பார்த்தோம். அதாவது இது தொடர் நிகழ்வுகளாக இருக்கு. இது ஒரு பதற்றத்தை உருவாக்குவதற்காக, ஆனா அவர்களை பாதுகாக்கும் விதமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருது நம்ம பாக்குறோம், மனநிலை சரியில்லாத பர்சன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ முறையாக விசாரிக்காமல் முன்கூட்டியே இவர்களுக்கான ஒரு பாதுகாப்பை இந்த அரசு வழங்க முற்படுகிறதோங்கிற ஒரு ஐயம் ஏற்படுமா இல்லையா மக்கள்? இந்த மாதிரிதான் தொடர்ந்து நகர்ந்து. அப்ப நீங்க எப்படி அதை படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதே மாதிரி நீங்க சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கீங்களேன். நீங்க சொல்றீங்க சமூக நீதி, வேங்கை வாசல் என்ன ஆச்சு, இல்லைன்னா மற்ற இடங்கள் அதே மாதிரி நடந்தது, அது என்ன ஆச்சு? இன்னி வரைக்கும் என்ன அப்டேட்னே தெரியலையே. அப்போ நீங்க என்ன இத சமூக நீதியை நிலைநாட்டிட்டீங்க?
இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் இருக்கு இல்லையா? அவருக்கு அந்த இதுல வந்து இப்ப நீங்க வந்து சொல்லலாம் அதே உரையில அடுத்த பிரதம மந்திரியாக இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வருவார்னு ஒரு இத ஸ்டேட்மெண்ட போட்டா அதை வந்து நீங்க வந்து கவர்னர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நான் என்ன சொல்றேன், உங்களுடைய மாநிலம் சார்ந்த விஷயங்களை நீங்க எதை எழுதினாலும் பரவாயில்ல. ஆனா அதுலயே வந்து நம்ம மானே தேனே பொன்மானேன்னு போடுற மாதிரி இஷ்டத்துக்கு என்ன வேணா போட்டு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம்ங்கிறது வந்து இது சரியான ஒரு முன்னுதாரணமாக இருக்காது. இதை தொடர்ந்து இவர்கள் முயல்கிறார்கள் தான் பாக்குறேன். இந்த முறையும் அதை அநேகமா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அதை தவிர்ப்பதற்காக கேரளால பண்ணாம ஒருவேளை சுருக்கமாக தன் உரையை வந்து ஆளுநர் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஏன்னா அதே மாதிரி என்னாச்சு, கடந்த முறை அவர் படிக்கல, அந்த உரையத்தான் படிச்சார்னு சொல்லணும்னு சொன்னா அப்போ அது அப்படி ஒரு நீங்க வந்து இத பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க அது எந்த மாதிரியான ஒரு மன சர்வாதிகார மனநிலை தானே இங்க இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.